திருசானா எப்போ வந்துட்டு வந்து சொன்னானா திருசானு. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். அவங்க சங்கீதா மேடத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா எங்களோட கேள்வியை பொறுத்த அளவுக்கு வாங்கியிருப்பாங்க. எப்பயோ 2013 நடந்துச்சு இந்த பிரச்சனை, கேஸ் போட்டது. சம்பந்தமே இல்லாம திமுக ஒரு தீய சக்தினா, திமுக தானே காரணம். இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, என்ன காரணம்? தஞ்சாவூருக்கு வந்து தளபதி சோழ நாட்டை ஆக்கிட்டாரு எங்களை. அப்படியே ஃபுல்லா அடிச்சிருச்சு. நான்லாம் பார்க்க நினைச்சு கூட பார்க்கல. எல்லாரும் எங்க தெருக்காரங்களாம் சொன்னாங்க, ஏதோ பாஸ் இருந்தாதான் உள்ள விடுவாங்க, உள்ள விட்டு நீலாம் பார்க்கவே முடியாது அப்படின்னாங்க. நான் போவேன், என் தளபதியை நான் பார்த்தாலும் பார்ப்பேன். ரோட்டில் நின்று அந்த கண்ணாடிக்குள்ளே உள்ள வேனுக்குள்ளே இருந்தாலும் நான் பார்ப்பேன், வருவேன், வந்துடுவேன். வந்துட்டேன், பார்த்துட்டேன், ஸ்பீச்சை கேட்டுட்டேன், தரமாக இருந்துச்சு. ஐயோ நான் மண்டைக்கு ஏறிடுச்சுடா, உள்ள குண்ட கத்துற குத்திக்கிறேன். எனக்கா தளபதி தளபதி தலைவா அப்படின்னு அப்படியே அவர் முத்தம் கொடுத்தாரு. நான் விழுந்துட்டேன் அவ்வளோதான். தளபதியை வந்து கை வைக்க முடியலன்றதுனால தான் பர்சனல் எடுத்துட்டாங்களோ? பயந்துட்டானுவோ, ஃபுல்லாக பயந்துட்டானுவோ, ஆள் டோட்டல் ஃபுல்லாக பயந்துட்டானுவோ. உள்ளே இறங்க முடியாது. ரசிகர் என்னடா எது பண்ணாலும் கூட வந்துக்கிட்டே இருக்காங்களே ரசிகருங்க, என்னடா இது எப்படா அழிக்கிறது அப்படின்னானுங்க. அழிக்க முடியாது, யாராலையும் முடியாது. எங்கள் தளபதியை நாங்கள் நிறுத்துவோம் சிஎம் ஆகி உட்கார வைப்போம். இதை அழிய முடியாது, அழிக்கவே முடியாது. டிவிக்கே மட்டும்தான். ஆனால் அந்த எங்கள் வீட்டில் வீட்டில் ஒரு கிளவி இருக்குது, போட்டு தள்ளணும். அதை என்னமோ திருசானா எப்போ வந்துட்டு வந்து சொன்னானா திருசானு. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அடுத்த வாரம் திருசாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொன்னானா. ஆனால் அந்த கிளவியை விடவே கூடாதுண்ணா. சிஎம் ஆகுறாரு, அது வீட்டில் நான் வச்சு சதற விடுறானா. அவங்க கிடக்குறானா லூசு பையன், அவனுக்கு கத்துறது மட்டும்தான் வேலை, கத்திக்கிட்டே இருக்கட்டும். குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியாக வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்கள் வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சங்கீதாவுக்கு இப்போ தான் நேரமே கிடச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டாக டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்கள் 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். வேற யாருமே இல்லை. இத்தனை வருஷம் 4 வருஷம் கிடைக்காத டைவர்ஸு சங்கீதாவுக்கே கிடைக்காதது இன்னைக்கு தான் கிடச்சிருக்கோம். எலெக்ஷன் அன்னைக்கு தான் நான் வந்து உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கன்னு 2 பேரும் சொல்லி வச்சிருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக்காக அடிச்சு நவுத்துறோம் வரோம். டிவிக்கே தான் வரும், பயந்துட்டானோ அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடுச்சு. டிவிக்கே மட்டும்தான் வரும். டேலே ஸ்டாலினே நீ எவ்வளோ வேணா காசு கொடு, 1000 ரூபாண்ணா 5000 ரூபாண்ணா 2000 ரூபாண்ணா கொடுத்துக்கிட்டே இரு, நாங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அது எங்கள் காசு. உருட்டு சீமான் அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கட்டும். ஊடா நாடா தெரு தெருவா போகட்டும். சீமான் சாமான் எடுத்துக்கிட்டு சீமான் கிளம்பட்டும். இப்படிங்கிறான் ஆடு. நீ எவ்வளோ ஆடணுமோ ஆடு. ஒன்னெல்லாம் எங்கள் அண்ணன் ஒரு ஆளாவே மதிக்கலை. நீ அதை வச்சே நீ புரிஞ்சுக்கணும். சீமாலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. எங்களுக்கு ஒன்லி டிஎம்கே தான். ரெட் அண்ட் பிளாக்காக அடித்து தூக்குறோம். ஸ்கூல் படித்தேன், காலேஜ் படித்தேன், எனக்கு லேப்டாப் கொடுக்கல. 21 to 21 படித்தேன்,
80லையும் படிச்சிருந்தேன். எனக்கு ஸ்கூல் படிச்சப்பையும் வரல, காலேஜ் படிச்சப்பையும் வரல. இப்போ மட்டும் எதுக்கு தராங்க? அப்போ நாங்கள் பர்பஸ் என்னன்னா ஓட்டு உள்ள எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் அவங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட் யாருமே அவங்க இதுலேருந்து அவங்களுக்கு தெரியுது அவங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. இன்னும் மேலும் ஸ்பீனிக்ஸ் பரவ மாதிரி தான் வந்துகிட்டு இருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் உயிர் இருக்க வரைக்கும் சப்போர்ட்டு. விஜய் அண்ணா யாரை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்கள் தங்கச்சி அண்ணா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கும். ஐ லவ் டிவிக்கே, ஐ லவ் விஜய், ஐ லவ் தளபதி. உங்களால பிரச்சனை சமாளிக்க முடியலன்னா பர்சனல் உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுக தீய சக்தியோட கையாளாகதை தரணும். இன்னொருத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்கறது எவ்வளோ ஒரு சிரமம், அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அதையுமே இப்போ மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கள் தளபதிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. தளபதிக்கு நாங்கள் எப்போதுமே சப்போர்ட். மறுபடியும் சொல்ல, தளபதி என்ன கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் இருப்போம், உங்களை நாங்கள் கைவிட்டுற மாட்டோம். இப்போ நிறைய பேர் வச்சு அரசியல் பண்றாங்களா, அது எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வேலை இப்போ என்ன பேச்சு அப்படின்னா, எது நடந்தாலும் விஜய் தான். விஜய் உட்கார்றாரு, விஜய் ஏந்திரிக்கிறாரு, விஜய் தூங்குறாரு, அவரை பற்றி தான் அரசியல் போயிட்டு இருக்கு. மற்றவங்களை பற்றி அவங்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இப்போ எவ்வளோ தூரம் இவர் அடிக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் இவர் எழுச்சி வந்துகிட்டு இருக்காரு. ரெண்டு பிரதர்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ரங்கநாயகி பிரதர்ஸ் வெரி காமெடி பிரதர்ஸ். எங்களால் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் காசு கொடுத்தா அவங்க பேசுவாங்க. காசுக்கு போறவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீங்க 10,000 நீங்க 10 லட்சம் தரீங்களா, உங்களை பத்தி பேசுவாங்க. காசுக்காக எவன் எப்படி என்ன சொன்னாலும் பேசுவானுங்க. அவ்வளவுதான். ஜூலிலாம் சும்மா அதெல்லாம் இவ்வளவு நாள் எங்க போய் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரு எங்க போனுச்சு? சும்மா சின்னமான் கூவிட்டு பிக் பாஸ்ல போட்டாங்க. அதுல ஒரு ஃபேமஸ் ஆகி வந்தால இன்னைக்கு இவ்வளவு நாள் அதெல்லாம் யாருமே தெரியல. எங்க விஜய்க்கு பேச வச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள். பச்சோந்தி ஜூலி இந்த வீடியோ பாருடி. பச்சோந்தியை கூட கேவலப்படுத்தணும். பச்சோந்தி சொன்னா பச்சோந்தி கூட டென்ஷன் ஆயிடும். அவ்வளோ மோசமான ஒரு ஈன பிறவி அந்த ஜூலி. ஆல்ரெடி வைஷ்ணவி ஒன்று சுத்திட்டு இருந்துச்சு. இப்போ அது அடுக்கு போய் பார்ட் 2 ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட கேஸுக்கு. இதெல்லாம் ஒரு ஜந்து பூமியில நடமாடுறது பேசு. 2026 தளபதி தளபதி லவ் யூ. விஜய் அண்ணா யாரை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். எங்க சப்போர்ட் உங்களுக்கு மட்டும்தான். ஆல்வேஸ் வித் யூ தளபதி. பெண்கள் ஓட்டு ஆல்வேஸ் விஜய். நம்ம ஒருத்தரும் நம்ம வீட்ல விசில் அடிக்கிறோம், விஜய்க்கு ஓட்டு போறோம். விஜய்க்கு போடுறோம். விஜய்க்கு அவங்க சங்கீதா மேடத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா எங்களோட கேள்வியை பொறுத்த அளவுக்கு வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. இல்ல எப்படி அது சாத்தியம்? அது சாத்தியம் எப்படின்னா, அவங்க ரிலேட்டிவ்களே இப்போ இடத்துக்குலாம் போனாங்க. எல்லாத்துக்குமே காசு தானே சார். காசு கொடுத்தா யாராக இருந்தாலும் எங்கே வேணால் போயிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, இப்போ நாங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காசாக. ஆனால் நாங்களே எவ்வளோ காசு கொடுத்தாலும் டிவிக்கே விட்டு போக மாட்டோம் சார். அதேமாதிரி அவங்க ஃபேமிலியில் போயிட்டாங்க. சரி, அது மேம்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அது என்ன பர்சனல்னு சொல்லி. அதை நம்ம அலசி ஆராய முடியாதுல்ல சார். என் ஃப்ரெண்டு கூட இருந்தால் கூட வரைக்கும் நட்பு. ஏன் சார் ஜென்ஸுக்கா லேடிஸ்க்கு நட்பே தொடரக்கூடாதா சார்? நட்பாக மட்டும் பாருங்கள் சார். ஏன் சார் அதையே கொண்டு வந்து பொலிட்டிக்குள்ளே சேர்க்குறீங்க? ஏன் நாங்களாம் ஒரு ஆணோட பழகிறோமே, நல்ல ஒரு எண்ணத்தில் தானே பழகுறோம். எப்படி நாங்கள் திரிஷா மேடம் அவங்க எப்படி ஒரு ஜென்ஸை ஒரு மேடத்தோடு பேசினாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இருக்கா? அதுதான் சார் இது பொல்லாத உலகம்னு சொல்கிறதே. யாருன்னா இந்த ரெண்டு பிரதர்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க தான் தளபதி தப்பான உறவுல இருக்காரு. அவங்க கொஞ்சம் விளக்கு பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த பார்க்குறவங்கலாம் ஆமாம் சார், அவங்க பார்க்குறவங்க இந்த மாதிரி பற்றி பேசுகிறவங்க தான் ஃபஸ்ட்டு நல்ல எண்ணத்தில் இருக்கவங்க தான் நல்ல எண்ணத்தை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கவங்க தான் அந்த மாதிரி எண்ணத்தை பற்றி பேசுவாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் சரிங்க. இந்த நக்கீரன் கோபால் தளபதி குடிச்சிட்டு வந்துட்டாரு நல்ல பெண்ணு டெத்தில் அப்படின்னு பேசுகிற பார்த்தீங்களா? அது நான் நக்கீரன் சாரை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணாக இருந்து ஸ்ரீமதி வழக்கில் அரும்பாடுபட்டு நக்கீரன் நிறைய வெளியிட்டாங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவத்துலேயும் அப்படிதான் அந்த பொண்ணோட வழக்கில் கேஸை நிறையா வெளியே கொண்டு வந்தது நக்கீரன் சார் தான். அதனால் கோபால் சாரை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் அவர் ஏன் இப்படி மாறினாருங்கிற நினைக்கும் போது தான் எங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது சார். நக்கீரன் சார், கோபால் சார், தயவு செஞ்சு சொல்கிறோம், உங்கள் மேலெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட பாசமாக வச்சுருக்கோம் சார். இந்த திமுகனால உங்கள் பேரை உங்கள் இமேஜை நீங்களே கெடுத்துக்கிறீங்க சார். அவர் இருக்கிற அரசியல் அப்படி இருக்காரு சார். அதனால அவரும் அப்படி அதே பாவனையில போறாரு. அந்த மாதிரி பேசாதீங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம்.